ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 27வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அநேக நாட்களாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போமோ என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. போல் சொல்கிறாரு, தப்பி பிழைப்போமோ என்ற நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் பெருங்காற்று புயல் வீசுகிறது. படகுலேருந்து பொருட்களை வெளியே போட்டாலும் சரியாக மிகுந்த கப்பல் சேதத்தில் அகப்பட்டுக்கிறாங்க. இனி வாழ்வே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு என்கிற ஒரு நிலைமைக்குள்ளால் அந்த பவுலும் கூட இருந்தவங்களும் வந்துட்டாங்க. இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, ஒருவேளை இந்த காலை வேளை நினைக்கலாம், இனி எனக்கு வாழ்வு உண்டா? இனி என்னை யாராவது வாழ வைக்க முடியுமா? நான் ஆசீர்வாதமாக இருப்பேனா? எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. இருந்த சொத்துக்கள் எல்லாம் வித்தாச்சு, நகைகள் எல்லாம் இழத்து போயிட்டு, இருந்த வேலையும் போயிட்டு, எந்த வருமானமும் எந்த காரியமும் என்ற இல்லை. இனி நான் பிழைப்பது அல்லது இந்த குடும்பத்தை நான் காப்பாற்றுவது மிக மிக கடினம். எனவே என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒருவேளை அந்த காலை வேளையில் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். ஆண்டவரை நம்பியிருங்க. பவுல் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் பவுலை நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் பவுலோடு கூட இடைப்பட்டு, பவுலை மாத்திரமல்ல அந்த கப்பலில் பிரயாணம் பண்ண எல்லாரையும் ஜீவனை காத்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். எனவே உங்களுக்கும் உதவி செய்வார். பாருங்க, சாரிபாத் என்ற ஊரில் கொடிதான பஞ்சம் உண்டானது. அந்த விதவை சொல்லும் பொழுது எலியாவை பார்த்து, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, எனவே இதை கடைசியாக நாங்கள் சாப்பிட்றோம், அதற்காக விறகு பிறக்கிறோம், இதை சாப்பிட்ட பின்பு மறிக்க வேண்டியதுதான், வேறு எங்களுக்கு எந்த வழியும் இல்லை, எந்த ஒரு நிர்வாகமும் எங்கள் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லுகிற வார்த்தையை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பத்திரிக்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடன் பிரச்சனையில் தவித்து கொண்டிருக்கிறவங்க, இனி நம்மளை வாழ முடியாது, வருமானம் இல்லை, எனவே தானும் தன் பிள்ளைகளுக்கும் விஷத்தை வாங்கி கொடுத்து அதை மறிக்கிற சூழ்நிலைகளை நம்ம நிறைய பத்திரிக்கையில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, ஆனால் அது முடிவு அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உங்களை வாழ வைப்பார். சாரிபாத் விதவைக்கு பஞ்சகால முடியும் மட்டும் எண்ணெய் மாவும் குறையவே இல்லை. இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவர் நம்புங்க. நிச்சயமாக ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். பவுலை காப்பாற்றின தேவன் உங்களையும் காப்பாற்றுவார். சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் அவைக்கு அப்பாற்பட்டவர். நிச்சயமாக அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமான ஒரு விடுதலையை, ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில் தருவார். சோர்ந்து போய் மனம் கசந்து, ஐயோ என் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்திருக்கிறீங்களா? அதை நோக்கி பாருங்கள், இன்றைக்கு ஒரு விடுதலை தருவார். ஆமென். God bless you.